ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு புக்கை பற்றி சொல்ல போகிறோம். குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு புக்கு வச்சு நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இன்றைக்கி டைம் இல்லை, எதுவுமே படிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த புக்கு படிச்சிருந்தாலும் கூட இந்த புக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தமிழ் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, இல்லை இங்கிலீஷ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, ப்ளஸ் மேத்ஸ் 25 கொஷின்ஸ்க்கு ரெடி ஆகிட்டிங்க அப்படின்னா மிச்சம் உள்ளதுக்கு வந்து ஒரு பாலிட்டியும் ஜஸ்ட் இந்த புக்கையும் மட்டும் வச்சு நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இல்லை மெயின்ஸ்க்கு ரெண்டுக்குமே வந்து இந்த ஒரு புக்கு வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது ஏன்னா இது சின்ன புக்கு தான், பட் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு ரிலேட்டடாக. இது வந்து யூனிட் 9க்காக வெற்றி பப்ளிகேஷன்லேருந்து போட்ட புக்கு. இது வந்து இங்கிலீஷ்லேயும் கிடைக்குது. நான் இது அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த புக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ரொம்ப தேடி அலைய வேண்டியதில்லை, எல்லாமே கவர் ஆகிடும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான இது இல்லாமல் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ தேடி தேடி படிக்க தேவையில்லை, அந்த ஒரு புக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண புக்கு. ஏன்டா கடைசியில் வாங்கினேன்னு நிறைய தடவை ஃபீல் பண்ணேன், பட் மெயின்ஸ்லேயுமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ குரூப் 2க்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்கும்போது இந்த புக்கு 1 மட்டும் வச்சிட்டிங்கன்னா உங்களோட அந்த யூனிட் 9 மட்டும் 9க்காக தான் போட்டது ஆக்சுவலாக. பட் இவங்க வந்து இதில் உள்ள யூனிட் எல்லா யூனிட்டுமே சயின்ஸோ ரிலேட்டட் டு தமிழ்நாடு, ஜாகிரஃபியோ, எக்கனாமிக்ஸோ, ஹிஸ்ட்ரியோ, ஸோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டேட்டா கடைசியில் வந்து 2011ஓட சென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுவுமே ரொம்ப முக்கியமானது தான் கம்பேர் பண்ணி எழுதும்போது. அதுக்கடுத்து நம்மளோட பட்ஜெட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரீசன்ட் பட்ஜெட் நீங்கள் எடுத்துகிட்டு மற்றபடி மேத்ஸு உங்களோட லாங்குவேஜ் ரெண்டையும் நல்லா தரவாக வச்சுட்டு ப்ளஸ் பாலிட்டி ப்ளஸ் இந்த புக்கில் உள்ள கண்டென்ட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு ப்ளஸ் நியூஸ் பேப்பரில் வர கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குரூப் 2 ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ கோச்சிங் சென்டர் வந்து எதுவுமே போக தேவையில்லை, இது ஒன்று இருந்தால் போதும். மற்றபடி வந்து வேறு புக் வந்து இந்த யூனிட்காக ப்ரிப்பேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த புக்கு இம்பார்ட்டன்ட் புக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.